காவேரி உங்க கூட பிறந்தவ தானடி. அவ அந்த வீட்டை வாங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனோ ஊர் பேர் தெரியாதவனுக்கு வீட்டை விப்பீங்க, ஆனா சொந்த தங்கச்சி இவளுக்கு வீட்டை நீங்க விற்க மாட்டீங்களா? எல்லாரும் ஒன்னாதானே இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இந்த வெறுப்பு? இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்ன்றத நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீங்க யாரும் தலையிட வேண்டாம் இனிமேல். சரிம்மா, உன் முடிவு என்னதான் சொல்லு. காவேரியே கொடைக்கானல் வீட்டை வாங்கிக்கிட்டோம், நீங்க எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பிரச்சனை பண்ணாம சைன் பண்ணி கொடுங்க. உங்களுக்கான பணத்தை காவேரி கொடுத்துருவா. எங்களால இந்த முடிவுக்கு ஒத்துக்க முடியாது. காவேரி பேர்ல அந்த வீட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்குலாம் நம்ம தாத்தா வாழ்ந்த வீடு இதுதான் அப்படின்னு அந்த வீட்டை காட்டலாம். எனக்கு அத பணம் தேவையில்லைன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் யமுனா. நான் இப்போ கார் எடுத்துட்டு கொடைக்கானல் வர்றது வீட்டை வித்து நீ பணம் கொடுப்ப அதை வாங்கலான்லாம் இல்ல. நல்லா படிச்சு அவ ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆயிட்டா, எனக்கு அதுவே சந்தோஷம் தாங்க. அத நீங்களும் எங்க கூட தானே டிராவல் பண்ணி வந்தீங்க. நீங்க என்னடானா மத்தியானத்துல இருந்து கிச்சன்ல இருக்கிற மாதிரி சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களே. இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, டயர்டா இருப்பீங்க. நான் பக்கத்து கடைக்கு போய் பால் வாங்கி காஃபி போடுறேன், இருங்க.